உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களும் இறை நெருக்கம் பெற்றவர்கள் தான். இதுல ஐயம் இருந்தது என்றால் அது நம்முடைய ஈமானின் குறைபாடு. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்கும், ஆனால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். புடிச்சு நீங்க அல்லாஹ்வை நெருங்கி விடலாம். அல்லாஹ் உங்களை நெருங்குறான். அல்லாஹ் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துறான் பாருங்க. நீங்க அல்லாஹ்வை நெருங்குவேன்னு சொல்லல, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை கட்டாயம் நெருங்குவான். அந்த மூமின், அந்த முஸ்லிம் எப்படி யோசிக்கணும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அந்த இறப்பை விடவா, அந்த இழப்பை விடவா இந்த இழப்பும் இந்த துயரமும் பெரியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, திப்த ஹய்ய வ திப்த மைத்தா, உங்க வாழ்க்கையும் எவ்வளவு அழகானது, உங்கள் மரணமும் எவ்வளவு அழகானது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்குவதும் நபியின் வழியே தான் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்க அதிகமான தொழுகைகளை கொண்டு, சஜ்தாக்களை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது போல தொழணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நபி எவ்வளவு நெருக்கம் அடைந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த பயான் இல்லை, இந்த தலைப்பு இல்லை. நாம அல்லாஹ்விடத்துல நெருங்குறதற்கு நபி காட்டிய வழிமுறைகளை எப்படி கற்றுக்கொள்வது? அல்லாஹ் பெருமக்களை, அல்லாஹ் தஆலா நபியை உயர்த்தி வச்சான், இந்த உம்மத்தையும் உயர்த்த நாடுகிறான் என்பது உண்மை. பெருமக்களே, நியத்துகள் தான் வாழ்க்கையை உருவாக்கும், லட்சியத்தை உருவாக்கும். பெருமக்களே, யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகள், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளை சொல்லி தந்தாங்க. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மன்றா புகழனைத்தும் என்று போற்றிவனாக. சலாத்தும் சலாமும் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய சீலர்கள், உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மறைந்த முஸ்லிமான ஆண்மன் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். பெருமதிப்பிற்குரிய கடையநல்லூர் வட்டார ஜமாத் உலமாவின் தலைவர் மற்றும் செயலாளர், ஜமாத் உலமாவின் சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, மஸ்ஜிதே பிலாலின் சங்கைக்குரிய இமாம் பெருந்தகை அவர்களே, பள்ளிவாசலின் மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய ஒரு மகத்தான கருணை தமிழகம் எங்கும் மீளாது தொடர் உரைகள் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார நிகழ்வாக இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சேர்த்த செய்தியை மீண்டும் ஒரு மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். கடையநல்லூரிலும் அதனுடைய தொடர் பங்களிப்பு என்பது மிக அலாதியானது. இந்த முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இதற்கு தங்களுடைய சிந்தனையாலும் உழைப்பாலும் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்விலும் அல்லாஹு தஆலா பரக்கத்துகளை அள்ளி வழங்குவானாக. மேலும் மேலும் இது போன்ற தீனுடைய சேவைகளை ஆற்றக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தந்து அருள் செய்வானாக. பெருமக்களே, எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறுதி தூதரும் இறை நெருக்கமும். நம்முடைய ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் மதிப்புக்குரிய பேராசிரியர், கடையநல்லூர் வட்டார ஜமாத் உலமாவின் கண்ணியத்திற்குரிய செயலாளர் மௌலானா மௌலவி ஹாஃபில் இப்ராஹிம் அன்வாரி ஹசரத் பெருந்தகை அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் இந்த தலைப்பை என்னிடத்தில் சொன்னவுடன் சில செய்திகளை நாங்கள் போனிலே பரிமாறிக்கொண்டோம். எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நெருக்கம் அடைந்தவர்கள் என்பது ஒரு பெரிய ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அல்ல.
உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களும் இறை நெருக்கம் பெற்றவர்கள் தான். இதுல ஐயம் இருந்தது என்றால் அது நம்முடைய ஈமானின் குறைபாடு. எல்லா நபிமார்களும் பக்குவப்பட்டவர்கள். யார் பக்குவப்பட்டார்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுக்கிறான். இது ஷரியத்துடைய கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பார்வை. நீ யார்கிட்ட போய் கேட்டானே இதைத்தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம்ல, நிறைய இயக்கங்கள் பேரு சலஃபி கலஃபி அப்படின்னு எந்த ஃபீல்ட போய் கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக பதில் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தலைப்பு ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு மனசுல தோணுச்சு. இறுதி தூதரும் இறை பொருத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நெருக்கம் இறை பொருத்தத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று நிறுவ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். ஆனால் ஒரு செய்தியை இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய நூலில் சொல்கிறாங்க. பெருமக்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இந்த விஷயத்துல இந்த துறையில ஒருவேளை நமக்கு தரப்படாது போயிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரும் பெரும் வழிகேடுகளை இந்த உம்மத்து சந்திக்கும். நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், பொருளாதார மோசடியை பற்றி கேள்விப்படுகிறோம். ஒருத்தர் பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாந்துட்டார் அப்படின்னு. வேறு பல செய்திகளை கேள்விப்படுகிறோம், இன்னாரால் இன்னார் ஏமாற்றப்படுகிறார் என்று. ஆனால் இந்த ஏமாற்றத்திலேயே மார்க்கம் ஒரு விஷயத்தை பெரும் ஏமாற்றமாக பெரும் மோசடியாக காட்டுகிறது. அது ஆன்மீக மோசடி. இந்த உலகத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் சமூக ஊடகங்களை ரொம்ப விசாலமான முறையில பயன்படுத்தி பழக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறதுனால எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, போனை திறந்த கருத்து சொல்லணும்னு தோணும். பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் எழுத்தாளர்கள் நிறைய இருந்தாங்க. நம்முடைய மதிப்பிற்குரிய மாமா எழுத்தறிவு சேன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை, நீண்ட நெடிய வாழ்க்கையை கொடுத்து இன்னும் நிறைய பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு எல்லாருமே எழுத்தாளர். அதனால உண்மையான எழுத்தாளர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. எல்லாருக்கும் காலையில் எஞ்ச உடனே ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோடுது. அதனுடைய உச்சபட்சம் என்னன்னு சொன்னா, ஒரு விசாலமான உச்சபட்ச கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாட்களை நாமெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது உலகத்துல இன்னைக்கு பல்வேறு சித்தாந்தங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது. எல்லா கொள்கைகளும் எல்லா கோட்பாடுகளும் இன்றைக்கு மார்க்கெட்டிங் செய்வதை அழகாக படிச்சு வச்சிருக்கு. அதுல ஒரு வகையான மார்க்கெட்டிங் என்னன்னு சொன்னா, இறைவனை எப்படி அடையிறது, மோட்சம் எப்படி பெறுவது, எப்படி முக்தி அடைவது. சில சாமியார் நடத்துறான் இதுக்காக டியூட்டோரியல் கிளாஸஸ். ஒரு கிளாஸ் உடைய வேல்யூ 1 ஹவருக்கு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் மட்டும் 50,000 ரூபாய். நான் பேரு சொல்ல விருப்பப்படல. சில சாமியார்கள் இறைவனை அடைவது இதே தலைப்புல பேசுறான். இஸ்லாம் மிக எளிதாக சொல்லி கொடுத்த ஒரு செய்தியை ஒரு தத்துவமாக சொல்றான், குவியறான். பணக்காரர்கள், செல்வந்தர்கள், உலகத்துல 24 மணி நேரமும் பிஸி என்று இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றான். 1 மணி நேரத்திற்கு 50,000 ரூபாய். நான் ஒரு பொது ஊடகத்துல பேசுறோம் என்பதனால பெயர்களை தவிர்க்கிறேன். நான் ஒரு நேரத்துல அப்படி ஒரு கிளாஸையும் அட்டெண்ட் பண்ண, என்னதான் சொல்றான்னு சொல்லி வருஷத்துக்கு முன்னால நான் அட்டெண்ட் பண்ணேன். என்னதான் சொல்றாங்க நம்மளும் பார்த்து வரோமே அப்படின்னு. ஒரு செய்தியும் இல்லை. அப்போ நமக்கு இந்த தலைப்பின் ஊடாக நமக்கு உடனடியாக சிந்தனையில வருவது, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இல்லாமல் போனா நமக்கு நாமே, எனக்கும் இறைவன் மேல பிரியம் இருக்கு, அதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம், என்னுடைய வாழ்வின் இலக்கு, எனக்கு ஒரு ஐடியா தோணுன்னு சொல்லு, நாம ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிருவோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்க அல்லாஹ் நபிக்கு சொல்ற, நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்கும் ஆனால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். முடிச்சு. யுஹிப்புக்குல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கம் பாராட்டுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நெறிமுறைகளை பின்பற்றுவது, இதுதான் அல்லாஹ்வை அடையக்கூடிய வழி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான மெசேஜ்.
பெரிய விளங்குவதற்கு கடினமான தத்துவங்கள், ஆழமானது, அகலமானது எதுவுமே இல்லை. நபியை பின்பற்றுங்க, முடிஞ்சு போச்சு. நபியை நேசிங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க அல்லாஹ்வை நெருங்கி விடலாம். அல்லாஹ் உங்களை நெருங்குறான். அல்லாஹ் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துறான் பாருங்க. நீங்க அல்லாஹ்வை நெருங்குவேன்னு சொல்லல, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை கட்டாயம் நெருங்குவான், கட்டாயம் நெருங்குவான். அதுக்கு அப்படிதான் தர்ஜுமா செய்யணும். யுஹிப்புக்குமுல்லாஹ் ஷர்த்துடைய ஜவாப் அது. உலமாக்களுக்கு தெரியும். அல்லாஹ் கட்டாயம் நெருங்குவான், கட்டாயம் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல என்னுடைய உம்மத்துல வரும் காலத்துல இருக்கக்கூடியவங்க எதையாவது சுதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னி கது தரத்தும் அலா மிஸ்லில் பைலாய், நான் உங்களிடத்துல விட்டு சென்றிருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கிறதே, அது வெண்மையான மார்க்கம், அது ரொம்ப பியூரான மார்க்கம். அதனுடைய லைலுஹா, இரவு கூட பகல் போன்றது. அதனுடைய இரவு கூட லைலுஹா நஹார், அதனுடைய இரவு கூட பகல் போன்றது. இரவுல இருட்டு இருக்கும், ஆனா இந்த மார்க்கம் இருக்கு, இரவு என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அதற்கு கூட வெளிச்சம் உண்டு. லா யஸீஹு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், நாசமா போறவனை தவிர இந்த மார்க்கத்தை விட்டு யாரும் வழி வர மாட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தானாக கெட்டு அழியணும் நினைக்கிறான் பாரு, தனக்கென்று ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டு எதையாவது இந்த உலகத்தை வழிகெடுத்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை தவிர வேற யாரும் இந்த மார்க்கத்தை விட்டு அவ்வளவு எளிதில் வழி வர மாட்டார்கள் என்று இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு தன்னுடைய தூதுத்துவ செய்திகளின் மூலம் வழங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து திட்டவட்டமாக சொன்ன செய்தி பெருமக்கள். அப்படி என்றால் அல்லாஹுவை அடைவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அல்லாஹுவை நெருங்குவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. ஆனால் அந்த இலக்கை நபியினுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும். அவர்கள் கூட்டி சென்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விரும்புறான். இந்த பெருமக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான செய்தி. அப்ப நபியை நாம எப்படி நேசிக்கணும், நபியினுடைய மகத்துவம் எப்படி உயர்ந்தது, நபியினுடைய வாழ்க்கை எப்படி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா இருந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல அதை பார்த்து சொன்னாங்க, திப்த ஹய்யன் வ திப்த மைத்தன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. உலகத்துல எந்த தலைவருக்கும் மரண வேளையில, மரணம் அடைந்தவுடன் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு பத்திரம் தன்னுடைய நெருங்கிய தோழரிடமிருந்து கிடைத்ததாக வரலாறு. எதிரி கூட அந்த நேரத்துல கொஞ்சம் மனசு இளகிடுவான். ஆனா நண்பர்கள் சொல்லுவாங்க, அவனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. செத்து போயிட்டான், அவனை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க, வண்டவாளம் தண்டவாளம்லாம் எனக்கு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, திப்த ஹய்ய வ திப்த மைத்தா. உங்க வாழ்க்கையும் எவ்வளவு அழகானது, உங்கள் மரணமும் எவ்வளவு அழகானது யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் இந்த ஷரியத் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருப்பை பற்றி கூட ஒரு முஃமின் சதாவும் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூத உடல் நமக்கு இல்ல, நம்ம பார்க்கல. அவங்க சொன்ன ஹதீஸ்கள் இருக்கிறது, அவர்கள் சொன்ன ஹதீஸ்களுக்கு விளக்கங்கள் இருக்கிறது, அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். நபி இல்ல, ஆனாலும் நீங்க நபியை எப்படி யோசிக்கணும்னு சொன்னா நம்முடைய சமூகத்துல அதிகமாக பகிரப்படாத ஒரு செய்தி ஹதீஸ்கள் இருக்கு, சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபியே சொல்றாங்க, நேரடியாக சொல்றாங்க, இதா அஸாப அஹதுக்கும் முஸீபத்து, உங்கள ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு துயரம் ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, ஒரு இழப்பு ஏற்படுகிறது, அந்த குடும்பத்துல யாராவது இறந்து விட்டாங்க, ஃபல்யதுகுர் முஸீபத்தஹு பி, அந்த நேரத்துல அந்த முஃமின், அந்த முஸ்லிம் எப்படி யோசிக்கணும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அந்த இறப்பை விடவா, அந்த இழப்பை விடவா இந்த இழப்பும் இந்த துயரமும் பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இறந்து விட்டேனே, என்னை நீங்கள் இழந்து விட்டீர்களே, ஃபஇன்னஹா மின் அஅலமில் மஸாயிப், அதுதான் சோதனைகளிலெல்லாம், துயரங்களிலெல்லாம் மிக கொடுமையான துயரம் உங்களுக்கு. நபி சொல்லி தர்றாங்க நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையில இப்போ ஒரு பிரச்சனையை நாம சந்திக்கிறோம், இந்த பிரச்சனையில நபி இருந்திருந்தா நான் நபி இடத்துல கேட்டிருக்க மாட்டேனா, நபி தந்திருக்க மாட்டாங்களா இதற்கு ஒரு அழகிய தீர்வை சொல்லணும்.
நினைக்கணும் பெருமக்களே. அதனாலதான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி வளர்த்த ஒரு வளர்ப்பு தாய், அவங்க கடைசி நேரத்துல சொன்னாங்க, அன்னல் வஹ்ய கதின் கதஅ மினஸ் ஸமா, அழுது கொண்டே சொன்னாங்க நபி இறந்தப்ப, இறை செய்தி வருவது நின்று விட்டதே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் எப்படி பொறுக்க போகிறேன் இதை. ஏன்னா அந்த இறை செய்தி உலகத்திற்கு தந்த செய்திகள் ஏராளம். நான் ஒரு செய்தி அடிக்கடி நினைவு கூறுவேன். இஸ்ரேலுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன், the first prime minister of the Israel. நான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு செய்தியை சொல்றேன். அவரிடத்துல அவரு இங்கிலாந்துக்கு டூர் போனப்ப இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, முஸ்லிம்களை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களங்க, சொந்த நாட்டுல பாலஸ்தீனில் மண்ணின் மைந்தர்களை அகதிகளாக்குறீங்க, சில நாசகார திட்டங்களை செயல்படுத்த போறதாக நீங்கள் திட்டங்கள் தீட்டி இருப்பதாக நாங்கள்லாம் கேள்விப்படுறோம். பிரிட்டிஷ்காரன் கேட்கிறான், என்னங்க என்ன விஷயம், ஏன் முஸ்லிம்கள் மேல அவ்வளவு வெறுப்பு, இஸ்லாத்து மேல அவ்வளவு வெறுப்பு ஏன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டேவிட் பென்குரியன் இஸ்ரேலுடைய முதல் பிரதம மந்திரி அவர்தான், பிரதமர் அவர்தான். அவர் சொல்றாரு ஒரு நல்ல அற்புதமான ஒரு செய்தி, அது உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. அவர் சொன்னாரு, we fear that the message and influence of Prophet Muhammad may rise again. அழகான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவ செய்தி வரலாறு எங்கும் அவர்கள் ஏற்படுத்திய பெரும் தாக்கம், இது மீண்டும் எழுச்சி பெற்று விடுமோ என்று எங்களுக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னான். பயந்துகிட்டே சொன்னான், எனக்கு பயமா இருக்குது. சொன்னது யாருங்க? இஸ்ரேலுடைய முதல் பிரதமர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதிபரை விட 10, 20, 50, 100 மடங்கு பெரும் பிரதமர். அவருடைய வரலாறு எடுத்து படிங்க, வருது, நிறைய வருது. அவருடைய செய்திகள் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய செய்திகள் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல வடிவமைச்சவன் தான் பென்குரியன். அவன் சொன்ன வார்த்தை பெருமக்களை. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு எதிரிக்கு இவ்வளவு பெரிய திடுக்கங்களையும் திருப்பங்களையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பு குறித்து நாம் இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை நெருங்குவதும் நபியின் வழியே தான் இருக்க வேண்டும். நான் ஒரு செய்தி சொல்லுவேன். கரெக்டா 2019 கொரோனா நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. 2018 COVID-19 அந்த வைரஸ் பரவ ஆரம்பித்த ஒரு நேரம். அதனால நான் சொல்ற இந்த ஒரு செய்தி அதிகமாக பகிரப்பட்டிருக்காது. ஆனா நீங்க நிறைய அதுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. வடக்கு டெல்லியில, இந்தியாவில் வடக்கு டெல்லியில அன்றைக்கு காலை எப்போதும் போல் விடுகிறது. எப்போதும் போல விடுகிறது. ஒரு பால்காரன் வருகிறான். அவன் பால் ஊத்துறதுக்கு ஒரு வீட்டுல கதவை தட்டுறான். அம்மா பாலு, அம்மா பாலுங்கிறான். வீட்டுல கதவை திறக்கல. கொஞ்சம் கதவை இப்படி தள்ளி பார்க்கறான், கதவு சரியாக தாழ்பால் இடவில்லை. இந்த பால்காரன் உள்ளுக்க போறான். போன அதே வேகத்துல அலறி அடித்து கொண்டு வெளியே போனான். பத்திரிகைகள் வந்த செய்தி. எல்லாரும் அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. 2018 இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க. வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார்கள். இது எப்படி தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆலமர வடிவு. இதை பற்றி பின்னால சில திரைப்படங்கள் வந்தது, சில வெப் சீரிஸ் எல்லாம் எடுத்தாங்க. சில பேர்கள்லாம் எனக்கு தெரியும், வெப் சீரிஸ் எல்லாம் கூட இதை வச்சு மையமாக வச்சு எடுத்தாங்க. ஒரு ஆலமரம் எப்படி இருக்கும், இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் எப்படி வட்டமாக அப்படி தொங்கி இருக்கு. நீங்க இப்படி கேமராவை கொண்டு போங்க, அழகா தெரியும். அதுபோல வட்ட வடிவில எல்லாரும் அப்படி நின்று 11 பேரும் தூக்கு போட்டாங்க. அதுல 5 பேர் குழந்தைகள். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய அம்மா. மற்றவங்க எல்லாம் நல்ல 40 வயதை கடந்த ஆண்கள். அவங்க எல்லாம் அப்படியே தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க, தற்கொலை செய்து கொண்டார்கள். அன்றைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்ட செய்தி, the faith beyond the debate அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அப்போ வந்துச்சு 2018. the faith beyond the debate அப்படின்னு சொல்லி
விவாதத்திற்கு அப்பால் கொள்கைகள், நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதினான். அல்ல அவன் அந்த விஷயத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் நல்ல அற்புதமாக புலனாய்வு செய்து ஒரு செய்தியை சொன்னான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. இந்த உலகத்துல எல்லா மதங்களும் ஒரு விஷயத்துல தோத்து போயிடுச்சு. மக்களுக்கு மூட நம்பிக்கைகளின் வாயிலாக மதத்தினுடைய நம்பிக்கையை ஊட்டுவதற்கு, மதத்தினுடைய நம்பிக்கைகளை அவர்களுக்கு வெறியூட்டுவதற்காக வேண்டி அது பயன்படுத்தியது. இஸ்லாம் மட்டும்தான் அதுல தப்பிச்சுதுன்னு எழுதினான். என்ன காரணம்? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அடிக்கடி மதக்குருட்ட போறாரு. மதக்குரு சொல்றாரு, உங்க அப்பா ஏற்கனவே இறந்து போன அப்பா தான் வந்திருக்காரு, அவர் என்ன விரும்புறாருன்னா மொத்த குடும்பத்திற்கும் மோட்சம் பெறணும், நீங்க இறைவனுடைய நெருக்கம் பெறணும், நீங்க இறைவனுடைய பொருத்தத்தை பெறணும், முக்தி அடையணும் அத்தனை பேரும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த வீட்டுல யாருக்கும் நோய் இனிமே வரவே செய்யாது, அதுக்கு இந்த முறையை கையாளுங்க, செத்து போயிருவீங்க, அதுக்கப்புறம் உயிர் பெற்று வந்து விடுவீர்கள் அப்படின்னு அடுத்து சொன்ன. நீங்க நான் பயன் பண்ணி முடிச்ச பிறகு நான் கதை சொல்லல, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதை பத்தி எல்லா கிரைம் ரிப்போர்ட்டும், அது எஃப்ஐஆர் எல்லாமே வரும், இதுல எல்லா செய்திகளும் வரும். அந்த செய்தியை படிக்கும் போது நமக்கு இன்றைக்கு தோணுவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இந்த வாழ்க்கை அழகா சொன்னாங்க. இன்னைக்கு அது தரத்துக்கும் அலா மிஃரில் பைதாய், ஒரு வெண்மையான ஒரு பியூரான மார்க்கத்தை நான் உங்களிடத்துல விட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹார், அதனுடைய இரவு கூட பகல் போன்றது. பெருமக்களே, நாம அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின்படி இறைவனை அடைவதை முயற்சிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அடைய சொல்லி தந்தான். ஒரு சஹாபி நபி இடத்துல கேட்டாங்க, இன்னி அஸ்ஸலுக அல் முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல உங்களோட நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவ் கைர தாலிக், வேற ஏதாவது விஷயம் இருக்கா, வேற ஏதாவது ஆசை இருக்கா? அவர் சொன்னாரு, எனக்கு அதுதான் ஆசை, பேராசை, உங்களோட நான் எப்படியாவது நாளைக்கு மறுமையில இருக்கணும் யா ரசூலுல்லாஹ், அதுதான் ஆசை. நாம இன்றைய காலகட்டத்திலாம் இது போன்ற ஆசைகளை எல்லாம் கிளப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சாதகமாக அதையெல்லாம் பயன்படுத்திக்கிடுவோம். ஆனா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எப்படி சொல்லி தர்றாங்க தெரியுமா? இந்த சஹாபிக்கு என்ன சொல்றாங்க? ஐன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், எனக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, அதிகமான சுஜூதுகளை கொண்டு எனக்கு உதவி செய். நீங்க நாளைக்கு என்னோட இருக்கிறதுக்கு வாங்க, நம்ம பாத்துக்கலாம், நம்ம இடம் தான், நம்ம ஆபீஸ் தான், வந்துருங்க, செக்ரட்டரியேட்ல எல்லாரையும் தெரியும் எனக்கு, நீங்க வந்தீங்கன்னா என் பேரை சொன்னா அவளுக்கு இப்படி சொல்லலாம் நபி, எவன் இல்லாம உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படி நபி சொல்ல முடியாதா என்ன? நபி சொல்லலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்க அதிகமான தொழுகைகளை கொண்டு, சஜிதாக்களை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தொழுவுங்க, அல்லாஹ்வ நெருங்கன்னு சொன்னா அந்த வழி இருக்கு, வந்தோம்னா என் பக்கத்துல இருந்துக்கலாம், இது என்னுடைய வழிமுறை என்று காட்டினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொல்றாங்க, அடியார்கள் ஒரு ஜான் அளவிற்கு நெருங்கினால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு முழம் அளவுக்கு அவன் நெருங்கி வர்றான். ஒரு ஜான், இங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அல்லாஹ் வந்து ஒரு முழம் அளவிற்கு நெருங்கி வருகிறான். நீங்க நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வருகிறான். ஒரு கட்டத்துல வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பு, என்னுடைய அடியான் இப்படியே நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், அவனுடைய உபரியான வணக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். அந்த நேரத்துல அல்லாஹ் அவனாகவே ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய அடியார்களை பிரியப்படுவான். நமக்கு இன்னைக்கு ஃபர்லான தொழுகைகள் இன்னைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி உபரியான வணக்கங்களை அவர் செய்து 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 அல்லாஹ் ஒரு கட்டத்துல அந்த அடியானை பிரியப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்துவிடும் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு சமூகத்துல உபரியான வணக்கங்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லாம போச்சு. வணக்க வழிபாடுகள், அதனுடைய ஃபலாயில்கள், அதனுடைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல உயர்த்தி எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபு மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே முஹ்ஸின்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இந்த முஹ்ஸின்னா யாரு? இஹ்சான்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது போல தொழணும். அப்படிப்பட்ட இஹ்சானுடைய தரஜாவை நாம அடையணும். இப்படி அடைந்தோம்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நெருக்கம் இருக்கு. நம்ம தொழுகையில
வேறு சில தரஜாக்கள் இருக்கு. அல்லாஹ் என்ன பார்க்கிற மாதிரி ஒரு தரஜா இருக்கு. நான் அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தான். ஏன் மார்க்கம் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கையாளு. நம்ம எதையாவது தக்பீரை கட்டிட்டு எதையோ பார்த்த இமாம் சாப் தான் முன்னால தெரிகிறாரு, சஜிதாக்கு போறாரு, எஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனாலதான் பார்க்கிற மாதிரி நீங்க பார்த்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லல. அப்படின்னா எங்க உருவம் எங்க இருக்கு? ஏதாவது இடக்கு மடக்கான கேள்விகள் வந்துவிடும். அதனால ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்க அல்லாஹ்வை பார்ப்பது போன்று தொழுவுங்க. போன்று ஒரு கான்சென்ட்ரேஷன். தொழுகையில அப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன். அப்படிப்பட்ட தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க தொழுதாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எதுக்கு இவ்வளவு போட்டு கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்ட உடனே நபியுடைய வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை நமக்கும் வரும். அலா அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக, நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்வுக்கு நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு விசுவாசம் கேட்டாங்கல்ல. அந்த வார்த்தை நமக்கும் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்டதின் பலனாகத்தான் அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை இந்த உம்மத்திற்கு காட்டி தன்னுடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்தியதன் காரணமாகத்தான் நாளைக்கு மறுமையில ஹதீஸ்கள்ல வருகிறது, எல்லா மக்களும் நிற்பார்கள், எல்லா மக்களும் இருப்பார்கள், எல்லா முன்னணி நபிமார்கள் இருப்பார்கள். அந்த நபிமார்கள்ட்ட அந்த மக்கள் போவாங்க, எங்களுக்காக ஷஃபாத் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சஜிதாவுல கிடந்து அனலஹா அனலஹா அனலஹா, அதற்கு நான் தான் தகுதி உள்ளவன், நான் ஷஃபாத் செய்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மது இர்ஃபா ரஅஸ, உடைய தலையை உயர்த்துங்க, சஜிதால இருந்து எழுந்து வாங்க, குல், நீங்க இப்ப பேசுங்க, துஸ்மஅலக், அது கேட்கப்படும். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய சன்னிதானத்தில் கேட்கப்படும். சல் துஅத, நீங்கள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு விஷயம், உங்கள் நாவுகளிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த இடத்துல பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, வஸ்ஃபா வ அன்த துஷஃபா, நீங்க அல்லாஹ்விற்காக சிபாரிசு செய்யுங்க, இந்த மக்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு எப்படி நெருக்கமடைந்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும். நாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நபி எவ்வளவு நெருக்கமடைந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த பயான் இல்லை, இந்த தலைப்பு இல்லை. நாம அல்லாஹ்விடத்துல நெருங்குறதற்கு நபி காட்டிய வழிமுறைகளை எப்படி கற்றுக்கொள்வது, அல்லாஹ் அல்லாஹு தஆலா. அதனாலதான் மேராஜ்ல தன் பக்கத்துல வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல சிதறத்துல் முன்தஹாக்கு முன்னால விட்டுட்டு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அஹாஹுனா யத்ருக்கு அல் கலீல் கலீலஹு, ஒரு நண்பர் அவருடைய நண்பரை இந்த இடத்துலதான் விட்டுட்டு போகணுமா, இப்படித்தான் விட்டுட்டு போகணுமா, இவ்வளவு தூரம் நெருங்கி வந்தீங்களே, நான் தன்னந்தனியாக போக வேண்டிய சூழல் வருகிறதே அப்படின்னு கேட்கும்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லிகுல்லி மின்னா மகாமும் மஅலூம், எங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. நீங்க இதா அந்த தகத்தம்த யஹ்தரக்த அன தகத்தம்து யஹ்தரக்து, அற்புதமான வார்த்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த சிதறத்துல் முன்தஹாவுடைய அந்த எல்லையை நீங்க அடையிறதற்கு, அல்லாஹ்வை பார்ப்பதற்கு, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு இந்த வழியாக நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்க அந்த ஒளியை கிழித்து கொண்டு செல்ல முடியும். யஹ்தரக்த், ஆனா நான் போனா அந்த ஒளியில கருகிருவேன் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பெருமக்களை, அல்லாஹ் தஆலா நபியை உயர்த்தி வச்சான், இந்த உம்மத்தையும் உயர்த்த நாடுகிறான் என்பது உண்மை. இந்த உம்மத்தையும் உயர்த்த நாடுகிறான். ஆனா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த அதே இபாதத்துகள் மட்டுமல்ல, அந்த இபாதத்தினுடைய தரம் இருக்கணும். நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு நற்காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதனால நீயத்து, ஷாஃபி மதுஹப்ல நீயத்து ஃபர்ல், நீயத்து இல்லாம எந்த வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க யாரு சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீயத்தெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சில குப்பைகள் சொல்லிக் கொண்டிருக்கும். பெருமக்களே, நீயத்துகள் தான் வாழ்க்கையை உருவாக்கும், லட்சியத்தை உருவாக்கும். லட்சியம் மற்றவர்களுக்கு தான் நீயத்து தேவையில்லை, நாம நீயத்து வைக்கணும். ஒரு எந்த நன்மையான காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், செய்து கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், செய்து முடித்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுக்காக தான் செய்ய. அதனால ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் இல்தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ் கஃபாஹுல்லாஹு முஹ்னத்தன் நாஸ். சஹீஹான ஹதீஸ்ல வர்றது, யாரு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி
மக்களுடைய கோபத்தை எதிர்கொள்றாரோ அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவன். அல்லாஹ் அந்த மக்களை விட்டு பிற மக்களை விட்டு தேவையற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். ஆனா மன் இல் தமஸ ரிலன் நாசி பி சஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை எதிர்கொண்டு மக்களுடைய பொருத்தத்தை மக்களுடைய திருப்தியை யார் நாடுறாங்களோ வக்கலஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலன் நாஸ், அவங்கள அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த மக்களை மக்கள்கிட்டயே சாட்டிடுவான். அவன் படாத பாடுபடுவான். இன்னைக்கு நம்ம அரசியல் ரீதியாக நிறைய இடங்கள்ல மேல போகணும்னு நினைக்கிறோம். நாம பணியாற்றக்கூடிய துறைகள்ல மேல மேல உயரணும் நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போதெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல மார்க்கத்தை சமரசம் செய்யக்கூடியத வாய்ப்பு வந்துச்சுன்னா சமரசம் செஞ்சுதான் பழக்கப்பட்டிருக்கும். அதான் ஒரு சிக்கல். மார்க்கத்தை சமரசம் செஞ்சிருக்கிறோம், மார்க்கத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னோம்னா எனக்கு மேல இருக்கிறவருடைய திருப்தி தேவை, அவருடைய பொருத்தம் தேவை. இதுல அல்லாஹ் கோவப்பட்டாலும் பரவாயில்லை அப்படி. ஆனா பெருமக்களே, அரபில ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, ரிலன் நாசி லா துதுரக், ரிலன் நாசி லா துதுரக். மக்களுடைய பொருத்தம் இருக்கு, அது ஒரு காலம் கிடைக்காது. நீங்க பாருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் நாம விமர்சனம் ஏற்றுக்கொண்டே ஆகணும், விமர்சனம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா ரிலல்லாஹி காயத்துன் லா துத்ரக் இருக்கு. அரபில் அப்படி ஒரு பழமொழி சொல்ற கூடிய வழக்கம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க, அது தவிர்க்க முடியாத ஒரு இலக்கு. அது கிடைக்கும். நாம முயற்சி செஞ்சா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். ஆனா மக்களுடைய பொருத்தத்தை பெற முடியாது. நீ என்ன செஞ்சாலும் திட்டிக்கிட்டு தான் இருப்பான். முல்லா நஸ்ருத்துடைய கதை தெரியும் உங்களுக்கு. அவர் தன்னுடைய ஒய்ஃபோட கழுதையில போய்கிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து கழுதையில போனாங்க. இப்போ சில நேரங்கள் நம்ம மனைவிகளையே என்ன செய்வோம், கழுதைன்னு திட்டுவோம். அதனால கழுதையில போறது எப்படின்னு யோசிக்க கூடாது. ரெண்டு ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து கழுதையில போறாங்க. இப்ப கழுதையில போகும்போது அந்த தெருவுல வந்து அவங்க சொன்னாங்க, என்ன பரவு அற்ப ஒரு ஜீவராசி, வாயில்லாத பிராணி, அதுல ரெண்டு எருவு மாடு உட்கார்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திட்டினான். இப்ப இவர் என்ன செஞ்சாரு, பொண்டாட்டிய கீழே இறக்கி விட்டு இவர் மட்டும் போயிட்டு இருந்தார். இந்த பக்கமா கொஞ்சம் தூரத்துல போன உடனே கொஞ்சம் பொம்பளை ஆளுங்க ஒரு 10 பேர் போனாங்க, கடந்து போனாங்க. இந்த மனுஷனை பாத்தியா, இவர் எந்த வீட்டுக்காரரு, அவ வீட்டுக்காரிய கீழே விட்டுட்டு இந்த ஆளு எவ்வளவு மலமாடு மாறி உட்கார்ந்துருக்கான் இந்த ஒரு கழுதையில. அந்த அம்மாவை பாரு, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இவனுக்காவது வேலை செய்யும், அது கீழே நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தாரு முல்லா நஸ்ருத்தீன், மனைவிய மேல கழுதைக்கு மேல உட்கார வச்சுட்டு இவர் கீழே நின்றுகிட்டு ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அங்க ஒரு கூட்டம் வந்துச்சு, இப்ப ஆம்பளைங்க கூட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் முல்லா நஸ்ருத்தீன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஐயோ உங்க நிலைமை இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க, பொம்பளைய கழுதைக்கு மேல ஏத்திட்டு நீங்க உட்கார்ந்து இருக்க, எந்த வீட்டு பொம்பளைங்க இது, இப்படிப்பட்டவங்க நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணு புரியல. ரெண்டு அவரும் கீழே இறங்கிட்டாரு, இப்ப மனைவியும் கீழே இறங்கியாச்சு. கழுதைய இப்படியே கூட்டிகிட்டே போனாங்க, நம்ம ஆட்டுக்குட்டியை கூட்டு போற மாதிரி. அப்போ அங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு, ஏன்னா 4 பேர் இருந்தவன நம்ம ஏதாவது சொல்லணும். இப்ப இந்த காலத்துல Facebook இருக்கு, நம்ம எதையாவது சொல்லிடுறோம். அன்னைக்கு என்ன வேற வழி இல்லை, கழுதை குதிரை எல்லாத்தையும் பேசணும். நம்ம பேசும்போது அவன் சொன்னான், அங்க வேறா, அது படைக்கப்பட்டதே சவாரி செய்யறதுக்கு தான். இந்த முல்லா நஸ்ருத்து முட்டாப்பைய மருமவன் அவனும் அவனுடைய மனைவியும் அதை விட்டுட்டு நடந்து விட்டு அதுவும் போகுது இதுவும் போகுது அப்படின்னு சொன்னான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. முல்லா நஸ்ருத்து கழுதைய தூக்கி நேரம் முதுகுக்கு மேல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா பெருமக்களே, உலகத்துல மக்களுடைய பொருத்தத்தை மக்களுடைய திருப்தியை பெறணும்னு சொல்லி நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் போல 900 வருஷம் 1000 வருஷம் கொடுத்தாலும் கதை நடக்காது. ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அதனால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, இதர வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அத்தனையும் அந்த அல்லாஹ்வுக்கு. அந்த லட்சியத்தை தான் நமக்கு சில நேரங்கள்ல டிப்ளமேட்டிக்கா நம்ம சிந்திப்போம். எப்படி டிப்ளமேட்டிக்கா சிந்திப்போம்? நாம துளவும் வந்துக்கணும், சக்காத்தும் கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கும் போயிடணும், உம்ராவுக்கும் போயிடணும், நோம்பும் பிடிச்சுக்கிடணும், வேற மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களையும் எங்க அவங்களுடைய திருப்தியை பெற முடியுமோ அதையும் பெற்றுக்கணும். இந்த சிந்தனை இருக்கிறதே, இது இந்த உம்மத்தினுடைய ஒரு சாபக்கேடு. அதனாலதான் எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யறோம், இடத்துக்கு தகுந்தவாறு பேசக்கூடிய கலை எல்லாரும் கத்து வச்சிருக்கோம். நான் எங்கிட்ட இருக்கிற குறையை சொல்றேன், வேற உங்கள்கிட்ட இருக்கிற சொல்லல.
எங்கிட்ட இருக்கிற குறைய சொல்றேன், இடத்துக்கு தகுந்தவாறு பேசுறது. அது ஒரு கலை. இன்னைக்கு அந்த கலையை கத்துக்கிறது பெரிய விஷயம். ஒரு செய்தி நமக்கு ஞாபகம் வருது. ஒருத்தர் கடல்ல போயிட்டு இருந்தார், கடல் பயணம். இந்த கடல் பயணத்துல போகும்போது திடீர்னு புயல் அடிச்சிருச்சு. புயல், கடுமையான புயல் காற்று. அவர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவரு நினைச்சாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கப்பல் கடல்ல மூழ்கிற போல தெரியுத, நாமெல்லாம் மடிஞ்சு போயிருவோம், அதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாரு. யா அல்லாஹ், இந்த பயணத்துல என்ன நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொன்னா என் பங்களாவை வித்து அதை உனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, துவா செஞ்சாரு. அவர் துவா செஞ்சாரு. அல்லாஹ்வுடைய நாட்டம் கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சது, புயல் அடங்கிடுச்சு. கரைய கடந்து கரையில இறங்குறாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வரும்ல, அதே மாதிரி சிந்தனை வந்துச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படி, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ. பங்களா காலகாலமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இப்பதானடா ஒரு பங்களாவுக்கு வாங்கி செட்டில் ஆனோம். அவசரப்பட்டு சொல்றதுக்கு என்னமெல்லாமோ இருக்க. என்ன காப்பாத்துறோம்னா அந்த பொண்டாட்டியை நான் தலா கூட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப லேசா. நவுது பில்லாஹி மின். ஆனா பங்களாவை தர்றேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மனசு சங்கடம். வேற வழி இல்லை, கொஞ்சோண்டு தக்குவா இருந்துச்சு, வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அழகான ஒரு ட்ரிக் பண்ணார். எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இப்போ பங்களாவை விலைக்கு விற்க போறேன் அப்படின்னு தெருவில் எல்லாம் கூட்டம். இந்த பங்களாவை யாரு விலைக்கு வாங்குறாங்களோ அந்த பங்களாவுடைய ரேட்டு ₹1 அப்படின்னாரு. இது எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. என்னடா இவன் கடல் பயணத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆளு கிறுக்கனா மாறிட்டான் போல இருக்கு. இவ்வளவு பெரிய பங்களாவை பார்த்து பார்த்து கட்டினானடா, ₹1 விற்கிறான். சரி, எனத்தையும் வாங்கி பார்ப்போம்னா அவன் வீட்டுல நடக்கிற சில்லறையை புல்லாம். ஏன்னா எல்லாரும் 500 1000 நோட்டு பார்த்து பழக்கம். ₹1 சில்லறைக்கு எங்க போவ, அந்த கடைக்கு இந்த கடைக்கு போய் ₹1 சில்லறை எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னான், நான் ஒரு பூனையை செல்லமா வளர்க்கிறேன், ஒரு பூனையை செல்லமா வளர்க்கிறேன், இந்த பூனையை வாங்கினா தான் இந்த பங்களாவை தருவேன். சரி, பூனையை நாங்க வாங்கிடுறோமே, வேறு இவ்வளவு பெரிய பங்களாவே வாங்குறோம், பூனையை வாங்குறதுல என்னங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பூனையுடைய விலை ₹1 கோடி அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதிர்ச்சியா இருந்ததோட என்னன்னு சொன்னா, சரி முட்டா பையன் அவன் என்னமத்தையும் சொல்றான், பங்களா நம்ம கைக்கு வந்தா சரின்ட்டு ₹1 கோடியே ₹1 கொடுத்து ஒருத்தன் பங்களாவை வாங்கிட்டான். முந்திக்கிட்டு வந்தவனுக்கு குலுக்கல் முறையில அவன்கிட்ட கொடுத்தான். வெளியே வந்து என்ன செஞ்சான்னு சொன்னோம்னா, நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு போனான். அப்பமெல்லாம் பள்ளிவாசல்ல உண்டியல்கள் இருக்கு, இப்போ உண்டியல்ல இல்லை. ஏன்னா உண்டியல்ல பைசாவை தானே போடணும். ஆனா இப்போ நோட்டுகளை போடுறதுனால அவ்வளவு பெரிய உண்டியெல்லாம் வைக்க முடியாது, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவன் நேரம் போய் உண்டியல்ல அந்த ₹1 இருக்கலாம். அவன் என்ன அல்லாட்ட கேட்டான், யாரெல்லாம் நேர்ச்சி செஞ்சது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நான் என் பங்களாவை வித்து என்னை காப்பாத்திட்டேன்னு சொன்னா, அந்த கடல் பயணத்துல இந்த புயல்ல இருந்து என்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த பங்களாவை வித்து அதுல வர்ற தொகைய, அதுல வர்ற காசை யாரெல்லாம் உன் பாதையில நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ₹1 தானே பங்களா வித்த காசு, ₹1. பூனை வித்த காசு தான் ₹1 கோடி. இந்த ₹1 உண்டியல்ல போட்டு அடுத்த பங்களாவை பூனையை வித்த காசுல வாங்கி அவன் செட்டில் ஆயிட்டான். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்முடைய பெருமக்கள் இந்த செய்தியை எல்லாரும் சொல்வது உண்டு. எதுக்குன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வை நெருங்குவது, இபாதத்துகளின் மூலம் நெருங்குவது, நேர்ச்சிகளின் மூலம் நெருங்குவது, வேண்டுதல்களின் மூலம் நெருங்குவது, இப்படின்னு லிஸ்டுகள் போட்டு 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 இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்ல நிற்பதனாலதான் பெருமக்களே, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளுடைய தியாகங்கள்லாம் நமக்கு இன்றைக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கு. ஆனா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடியாருடைய விஷயத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடலாம் அப்படிங்கிறதே தன்னுடைய வாழ்க்கையில காமிச்சான். நான் சொல்லல அடியார்களுடைய பொருத்தத்தை தேட வேண்டாம் அதற்காக வேண்டி அடியார்களை கவனிக்காமல் நீங்கள் விடுங்கள் அப்படின்னு சொல்லல. அடியார்களை கவனிச்சாங்க. தன்னுடைய உயர்ந்த அகலாக்கல அல்லாஹ் இன்னகல அலா ஹுலுகுன் அலீம், நீங்கள் மகத்தான குணத்துல இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா பாராட்டக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய குணநலன்களும் இருந்துச்சு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பேன், அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு நேரத்துல சொன்னாங்க, யாருக்காவது நான் கடன் பட்டிருந்தேன்னு சொன்னா சீக்கிரம் சொல்லுங்க, நான் கடனை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க கடன் வாங்கினீங்க எப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க ஒருத்தர் உங்கள்ட்ட உதவி கேட்டார், அப்போ உங்கள்ட்ட கையில காசு இல்ல, அப்ப எங்கிட்ட வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் சொல்வாரு. அடுத்து ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவளை கூப்பிட்டு, அவங்களுடைய பெரியத்தா மகனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வாங்கி இந்த காசை செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் வாழக்கூடிய இந்த இத்தனை காலங்கள்ல
உங்களுடைய நாவால என்னுடைய கரத்தால ஏதாவது தீங்கு விளைவித்திருந்தேன் சொன்னா நீங்க இப்ப கேளுங்க, அதை சரி செஞ்சு கடலாம் அப்படின்னு சொல்லி நபி கேட்கிறாங்க. இந்த உம்மத்தினுடைய ரசூல் கேட்கிறாங்க. ஒரு சஹாபி உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், சரியாக எனக்கு நினைவுக்கு இல்ல, உலமாக்கள் சரி செஞ்சு கொடுங்க. அந்த சஹாபியாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய நண்பர்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்ன பார்த்து ரசிச்சீங்க. நான் அந்த சம்பவத்தை படிக்கும் போதுதான், நீண்ட காலத்துக்கு முன்னால, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால மதரசால ஓதுற காலகட்டத்தில் இந்த நிகழ்வை படிக்கும் போது யோசிச்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஜனரஞ்சகமா இருந்திருக்காங்க பாருங்க. இந்த சஹாபி என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, நான் பேசி கொண்டிருந்தேன், அரட்டை அடிச்சு கொண்டிருந்தேன், நீங்க என்ன பார்த்து என் பேச்சை பார்த்து ரசிச்சீங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் 5 வக்து தொழுகை ஒழுங்கா தொழுதமா பாருங்க, சலாத்துக்கு பதில் வராது, நேரம் அது பதிலுடன் நேரம் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம். நம்ம அந்த தலை ஆடுறது அது ஒரு டிசைனா ஆடும். கொஞ்சம் இபாதத்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர்ந்த தரஜாவில இருக்கும்போது கூட அந்த மக்களோட இவ்வளவு எளிமையாக எப்படி பழக முடிந்தது இன்றைக்கும் ஆச்சரியம். ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அதுல சவால் இருக்கிறது. நானும் ஒரு ஜுப்பாவை போட்டேன்னா என்னுடைய பேச்சு மாறும், என்னுடைய அப்ரோச் மாறும். தலப்பா கட்டினா அதை விட பெருசா மாறும், தாடி நீள அதை விட பெருசா மாறும். ஏமாத்தி போடுவேன், அப்படியெல்லாம் பிரச்சனை வந்துடும். ஆனா அல்லாஹு தாலா அப்படி நபிக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சஹாபி சொன்னாரு, என் வயிற்றுல இப்படி நீங்க என்னுடைய இடுப்புல இப்படி குத்துனீங்க, சும்மா கேலிக்கு. இந்த பேச்சை ரசிச்சுட்டு அப்படி என்னுடைய இடுப்புல ஒரு லேச ஒரு குத்திட்டு நீங்க போயிட்டீங்க. நபி கேட்டாங்க, நீங்க அதே மாதிரி செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு. வேற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன் மேனியை, புனித மேனியை துறந்த நேரம் திறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அவர் சொன்னாரு, இல்ல, ஆடைய உடைய முழு மேனிய உடலை நான் பார்க்கணும், அந்த உள்ளாடைய கலத்துங்க அப்படின்னு சொல்லி நபி அப்படி கலச்ச முற்படும் பொழுது வேகமாக போய் நபியை கெட்டி அணைக்கிறார். உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எனக்கு இது ஒரு ஆசை, நான் வளர்த்து கொண்ட ஆசை, உங்களுடைய முதுகில இருக்கக்கூடிய அந்த நபித்துவ முத்திரையை நான் முத்தமிட்டு விட வேண்டும், உங்களை கட்டி அணைக்க வேண்டும், இதோ நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லி அழுதாங்க. பெருமக்களே, யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகள், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், இந்த 2 விஷயத்தின் மூலமும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளை சொல்லி தந்தாங்க. நான் கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்போ இஷாவுடைய அதானத்துல 7:50 கடைசியா ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லி தந்த அந்த வாழ்க்கை, அந்த வழிமுறைகள், அந்த நெறிமுறைகள் இன்னைக்கு நம்முடைய கண் முன்னால இருக்கு. ஆனா நாம ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் பெருமக்களே. இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான மக்கள்கிட்ட கூட அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சக்தி இருக்கும் என்று நமக்கு அடையாளப்படுத்தினான். நாம ஏதோ பெரிய ஒரு விஷயம், பெரிய தத்துவம் என்று நாம் நினைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல சில பேர் வருவாங்க, யஸ்அலு திர்ஹமன் லம் துஅதி, அவங்க திர்ஹத்தை கேட்பாங்க, கொடுக்க மாட்டீங்க. தீனாரை கேட்பாங்க, வலவு ஸஅல தீனார் லம் துஅதி, வலவு ஸஅல ஃபில்ஸன் லம் துஅதி, ஏதாவது நயா பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்க. நாமெல்லாம் உதவி செஞ்சு அப்படிதான் செஞ்சு பழக்கம். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவர் யாரு, எப்படி, அவர் என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு தகுந்தவாறுதான் உதவியும் வரும். குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10 ரூபா செலவுனா ஒரு 10 போட்டு வந்திருக்கணும், மனமனன்னு இருக்கணும். பிச்சைக்காரன் ஃபக்கீர் அப்படி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இப்படி ஒரு பங்கரையான ஒரு ஆளுதான் உங்கள்கிட்ட வர்றாரு, கேட்கிறாரு, நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனா வலவு ஸஅலல்லாஹு அல் ஜன்னத ஃபஅதாஹ ஃபஅதாஹு இய்யா, அவர் சொர்க்கத்தை கேட்டார் சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அவருக்கு 2 போர்வையை போத்திக் கொள்றது கூட எந்த விதமான ப்ராப்பர்ட்டி அவரிடத்துல இல்ல, சொத்துக்கள் இல்ல. ذي تمرين لا يؤبه له. ஆனா ولو اقسم على الله لابره, அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு சொன்னா அல்லாஹ் அதை நடத்தியே தீர்வான் சொன்னான். பெருமக்களே, இந்த உம்மத்துல அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, கியாமத் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்படி சொன்ன அந்த நபியினுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை உலுக்கணும், நம்முடைய வாழ்க்கைய இன்னும் திருப்புமுனையாக ஆக்கணும். பெருமக்களே, அது நபியினுடைய எதிரிகளாக இருந்தவங்களுக்கு அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துச்சு. நமக்கு ஏன் ஏற்படுத்தல? நம்ம சிந்திக்கணும். நான் ஒரே ஒரு செய்தி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்க கிதாபுல் மகாசில, புகாரில முதல்ல ஒரு நீளமான ஒரு ஹதீஸ், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட
கலந்து கொண்ட போர்கள். அதுல ஒரு செய்தியில ஒரு ஆச்சரியமான செய்தி, நீண்ட ஹதீஸ், நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். உமையத் இப்னு கலஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாள் முழுதும் எதிர்த்த ஒரு எதிரி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர். அவங்க ஹிஜ்ரத் போயிடுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மதீனாவில இருந்து ஒரு தடவை மக்காவுக்கு உம்ராவுக்காண்டி வர்றாங்க. உம்ராவுக்கு வரும்போது சஹீஹ் புகாரில இருக்கு, முதல் ஹதீஸ், கிதாபுல் மகாசில இங்க தொடங்கினா ஃபர்ஸ்ட் ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான், நீளமான ஹதீஸ், புகாரில எடுத்து பாருங்க. அப்ப அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமையத் இப்னு கலஃபுடைய வீட்டுல தங்குறாங்க. மதங்களை தாண்டி ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு யாரும் பாத்திராத ஒரு நேரத்துல தவாப் செய்யறதுக்கு, உம்ரா செய்யறதுக்கு ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உமையத் இப்னு கலஃப் நண்பகல் வேலையில போங்க, மதிய நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப சஅத் இப்னு முஆத் அதே மாதிரி போறாரு. யாரை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த ஆளு மேற்படியா அபூ ஜஹல் அந்த இடத்துல வந்துடுறான். வந்து ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய வாக்குவாதங்கள் நடக்க ஹதீஸ்ல இருக்கு. நான் இப்ப அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. கான்வர்சேஷன், ரெண்டு பேருக்கும் மிக தடித்த வார்த்தைகளோடு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நீண்ட உரையாடல் நடக்குது. ஒரு நேரத்துல சொல்றாரு, இந்த அபு சஃப்வான் மட்டும், இந்த உமையத் இப்னு கலஃப் மட்டும் இல்லாமல் இருந்தா அவர் இருக்க போய் நான் விடுறேன், அவர் இல்லைன்னு சொன்னா நான் ரஜஅத இலா அஹ்லிக சாலிமா, சாதே நீ வீட்டுக்கு உயிரோட போய் சேர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சண்டை ரொம்ப வளருது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் உச்சபட்ச சத்தத்தோட, உச்ச சுருதியில அபூ ஜஹலை திட்டுறாங்க. திட்டும் போது உமையத் இப்னு கலஃப் இருக்கான் தெரியுமா, உமையத் இப்னு கலஃப் சொல்றான், லா தர்ஃபஅ ஸௌதக யா சஅத் அலா அபில் ஹகம் சய்யிதி அஹ்லில் வாதி. எங்க நாட்டாம அபூ ஜஹலுக்கு அபுல் ஹக்கம் தான் முதல்ல பேர், அறிவாளிகளின் தந்தை. இஸ்லாத்தை எதிர்த்த பிறகுதான் முட்டாளின் தந்தை என்ற பேர் வந்துச்சு. அவரை எதிர்க்காத, அவருக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தார, எங்க நாட்டாமைக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தாத அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, தஅனா யா சஅத் யா உமையா, இந்த பேச்சை இப்படி இதோட முடிஞ்சு போச்சு. அமா வல்லாஹி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹும் காத்திலூன். இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. இதை நான் சொல்ல வர்ற விஷயம் இதுதான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உமையத் இப்னு கலஃபை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பமே சொன்னாங்க, அவங்க கையாலதான் நீ சாகுவ, அவங்கதான் உன்னை கொலை செய்வாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான். விருந்தாளியா உன் வீட்டுல நான் வந்து தங்க வந்தேன். இன்னைக்கு எனக்கே நீ குந்தகம் விளைவிக்கிற, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், இன்னைக்கு அபூ ஜஹலுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சாது யோசிச்சு பாருங்க, இந்த உரையாடல் நடந்தா இதுக்கு அடுத்த உரையாடல் எப்படி இருக்கும்? நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை நடக்குது, வச்சு பாரு, போட்டு பாரு, நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா, நீ கொள்றது அதே நான் பாக்குறேன், நான் கொள்றேன்னா நீ கொள்றியான்னு பாப்போம். இப்படித்தானே வரும். யதார்த்தம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலமெல்லாம் எதிர்த்த ஒருவன், சொல்லனா துயரத்தை கொடுத்தவர் யாரு? உமையத் இப்னு கலஃப். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மறு வார்த்தை என்ன சொல்றான்? மக்கா, மக்காவில என்ன கொல்லுவாங்க? நீங்க தான் சொன்னீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொல்லுறா சொன்னீங்களே. மக்காவில நேர வீட்டுக்கு போறான், மனைவிட்ட சொல்றான், எங்க இப்படி ஏமா இப்படி சாது என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னாரு? இப்படி என்ன கொல்ல போறதா சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொல்லுவாங்களாம், அதுவும் எங்கன்னு தெரியாதான். நான் மக்காவான் கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். கடைசியில அஞ்சி நடுங்கினாரு. ஒரு கட்டத்துல பதுர் போர்ல நபியுடைய கையால அவர் கொல்லப்படுறார். பெருமக்களே, நம்முடைய முஹத்திஸீன்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? காலமெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், காலமெல்லாம் எதிர்த்தவர்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்பதற்கு கூட அவர்களுக்கு பொறுமை கிடையாது. ஆனா நபி கொல்லுவார்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு வியாக்கியானம் செய்வதற்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் இருந்தும், எத்தனையோ வார்த்தைகள் இருந்தும், எப்போ கொல்லுவாங்கன்னு கேட்டாங்க பாத்தீங்களா? எந்த இடத்துல கொல்லுவாங்கன்னு கேட்டாங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை இன்னைக்கு இந்த உம்மத்துல தடைபட்டு போனதின் காரணம். பெருமக்களே, எத்தனை சோதனைகளை நம்ம பார்க்கணும். எவ்வளவு ஹதீஸ்கள் நபியுடைய காலத்துல, அதுக்கு பின்னால வந்த காலத்துல அந்த மாதிரி ஹதீஸ் புத்தகங்கள் இல்ல, எவ்வளவு பயான்கள். பெருமக்களே, நாம யோசிக்கணும். நபியினுடைய வாழ்க்கை வழிமுறை அழகான ஒரு மார்க்கத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வழிமுறை என்னுடைய வாழ்நாள்ல என் மரணம் வரைக்கும் நான் அதை பற்றி பிடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்து அருள் செய்வானாக. அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அதே நெறிமுறைகளை, வழிகாட்டுதல்களை பின்பற்றி நபியினுடைய வாழ்வை வாழ்ந்து, நபியினுடைய வாழ்க்கையை சுவாசித்து
அல்லாஹுடைய அனுக்கிரகத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன், விடை தருகிறேன். சலாம் வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.